من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் இந்த பிள்ளைகள் பேசுவதை கேட்பதற்கே நேரம் பத்தாத சூழ்நிலையில் என்னையும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றக்கூடிய சூழலை ஏற்படுத்தியதற்காக உங்க எல்லா மனசுலயும் ஒரு விஷயம் ஓடும். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஊர்ல சமீபத்தில் போன வருடம் இதே மாதிரி பட்டமளிப்பு விழா மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழால அடுத்தபடியாக நோமானவர்கள் பேசுவார்கள். அந்த பக்கம் நடந்து வந்தேன். அங்க வர பாதையில் ஒரு அம்மா, எத்தா நீ வர பேச போறியத்தா, ஏற்கனவே எட்டே கலாச்சமா சுருக்கணும் முடிச்சுக்கிட்டா, ஏற்கனவே பரிசை மட்டும் முன்னாடி வச்சிருக்காங்க, இந்த தரம் 5 மணில இருந்து உட்காந்துருக்கா, எட்டே கலாச்சுதான் இப்ப நீ வேற பேசுறியத்தா பாத்துமா அப்படின்னு. அது அந்த ஃபீலிங், அந்த என்ன சொல்றது, மன ஓட்டம் எல்லாருக்கும் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நல்ல செய்திகளை நமக்கிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பொதுவாகவே பல்வேறு வகையான பள்ளிக்கூட ஆண்டு விழாக்கள், மதரசா நிஸ்வான்களுடைய ஆண்டு விழாக்களில் கலந்து கொண்டிருந்தாலும் இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய இந்த கல்வியும் இந்த கல்வியினுடைய அவசியமும் எவ்வளவு உயர்வானது என்று சொன்னால், இந்த கல்விதான் உங்களை நாளை மறுமையில் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வதற்கான ஒரு கல்வியாக, குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு இறை மார்க்கத்தினுடைய கல்வியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த கல்வி ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் இல்லாவிட்டால், எந்த கல்வி அலிஃப் பா தா என்று ஓதுகின்றார்களே அந்த கல்வி அல்ல, அல்லது இந்த குர்ஆனை அழகுற ஓதுகின்றார்களே அந்த கல்வி அல்ல, அல்லது சில துஆக்களை மன்னம் செய்கின்றார்களே அந்த கல்வியும் அல்ல. இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில், பச்சிலம் பிள்ளைகளுடைய உள்ளங்களில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய, இந்த உலகத்தில் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, அந்த இறைவன் மட்டுமே நான் வணங்குவேன், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒன்றையும் நான் வணங்க மாட்டேன், எதனிடத்திலும் நான் பிரார்த்தனை செய்ய மாட்டேன் என்ற இந்த தௌஹீதுடைய கல்வி இருக்கிறது. இந்த கல்விதான் நாளை மறுமையில் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் கூறுகின்றான், இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த சொர்க்கத்துடைய பாக்கியம் எவ்வளவு உயர்வானது என்று சொன்னால், இந்த சொர்க்கத்தில் நீங்கள் மட்டும் நீங்கள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். பெரும்பான்மையான மக்களுடைய நிலை என்ன? அவர்கள் தொழுவார்கள், அவர்களுடைய இபாதத்துகளை கவனம் செலுத்துவார்கள், தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன என்பதை யோசித்து பார்க்க மாட்டார்கள். இன்றைக்கு பொதுவாக பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்களுடைய குடும்பத்தினுடைய நிலை இதுதான். இன்னைக்கு என்ன தேதி தெரியுங்களா? பசங்களை கூப்பிட்டு கேட்டா தெரியும், தம்பி இன்னைக்கு என்ன டே, தம்பி என்ன தேதி, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேயா, இன்னைக்கு என்ன தேதின்னு சொன்னா சனிக்கிழமைன்னு சொல்லணும். ஆனா பசங்க சொல்றது என்னங்க, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேங்கிறான். இதனுடைய விபரீதம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைய தேதி, இந்த நாள் இஸ்லாமிய கல்விக்கூடத்தில் முஸ்லிம்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய வாசலில், அந்த பள்ளிக்கூடத்தில் பயிலக்கூடிய 9வது 10வது 11வது படிக்கக்கூடிய மாணவர்கள் வெடி வெடிக்கிறாங்க,
வெடிச்சது யாரு? யாரோ எவரோ இல்ல, பச்சில பிள்ளைகள், என்னவென்றே தெரியாதவர்கள். அந்த பிள்ளைகள் அந்த ஸ்கூல்ல வெடி வெடிக்கிறான். எதுக்குடா வெடி வெடிக்கிறீங்க? என்ன காரணம் என்று கேட்டால், இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே பாய், இந்த வேலண்டைன்ஸ் டே நாம கொண்டாடுறோங்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய போக்கு இன்றைக்கு மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளுடைய பாதை வழிதவறி சென்று கொண்டிருக்கிறது. இந்த பாதையை நல்வழிப்படுத்தக்கூடிய, இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த தௌஹீதுடைய கல்வி. இந்த தௌஹீதுடைய கல்வியை இன்றைக்கு தந்திருக்கின்றார்கள் ஆசிரியர் பெருமக்கள். கவனமாக கேளுங்கள் பெற்றோர்களே, இந்த பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய கல்வி என்பது ஒரு அற்புதமான கல்வி. இந்த கல்வியினுடைய நிலை என்ன தெரியுங்களா இருக்கும்? இந்த நோம்பு கழிச்சு மறுபடியும் மதரசா ஆரம்பிப்பாங்க. இந்த நோம்பு கழிச்சு மறுபடியும் மதரசா ஆரம்பிப்பார்கள். ஆரம்பிச்சா சரி 2 வருஷம் பிள்ளைங்களை ஓடி இருக்க, 3வது வருஷம் வேற ஒரு பாடத்தை நடத்தலாம்னு பார்த்தா, போன வருஷம் எதை இவர்களுக்கு நடத்தினோமோ அதையே அவர்கள் மறந்திருப்பார்கள். மறுபடியும் பிஸ்மில்லாஹ் ஆரம்பிக்கணும். தூங்கும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம பிஸ்மிக, அமுத்து வராதவனுக்கு அமுத்து ஆகியா சொல்லுடா. சாப்பிடும் போது என்னன்னு தெரியாது சொல்லு. தூங்கி முடிச்ச உடனே அல்லாஹும்ம இன்னி ஹுபுதி மினல் பகை உலகம். ஏன்னா போன வருஷம் முழுக்க முழுக்க இமாம் கத்துக் கொடுத்தாரு, போன வருடம் முழுவதும் சொல்லி தரப்பட்டது என்று சொன்னால் மறந்துருச்சுங்கிறான். காரணம் என்ன? இந்த 1.5 மாத காலங்களில் இந்த பச்சிளம் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் உள்ள கல்வி மறப்பதற்கு மிகப்பெரிய காரணம் என்னவென்று சொன்னால், அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்று சொல்லலாம். இதை பகிரங்கமாக ஒரு குற்றமாக வேணால் உங்கள் மீது சுமத்துக்கலாம். இந்த 1.5 மாத காலத்தில் உங்களிடத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். பயமா இருக்கு எங்களுக்கு. மதரசா ஆண்டு விழா என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். மதரசா நிறைவு விழா என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பிள்ளைகளிடத்தில் கல்வியை போதித்த எங்களுக்கு பகிர்ந்து வைக்கல. ஏன் மீண்டும் மதரசா ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் முழு கல்வியையும் மறந்த நிலையில் இவர்களுக்கு மீண்டும் இதே கல்வியை போதிக்கக்கூடிய நிலை வருமே என்ற வருத்தமும் மனக்கவலையும் ஆசிரியர்களுக்கு இருக்கும். இந்த கல்வியை 1.5 மாத காலங்களில் மறக்கடிக்க செய்த வேலை பெற்றோரிடத்தில் இருக்கிறது. எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையை தூங்கி விழித்த மாத்திரத்தில் இந்த துவாவை ஓதினீர்களா என்று கேட்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? அல்லது அந்த பிள்ளைகளோடு சேர்த்து இந்த துவாவை நாங்களும் ஓதுகிறோம் என்று ஓதக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? இந்த பிள்ளைகளோடு சேர்த்து உணவு உண்ணக்கூடிய நேரத்தில் அந்த துவாவை ஓதக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து தொழுகையை இணைந்து கடைபிடிக்கக்கூடிய தொழுகையாளி குடும்பங்கள் எத்தனை பேர்? இல்லை மக்களே, மிக மோசமான நிலையில் இன்றைக்கு இருக்கிறது குடும்பங்கள். இஸ்லாமிய குடும்பங்களுடைய நிலை இன்றைக்கு ஃபஜ்ர் தொழக்கூடிய குடும்பங்கள் எத்தனை இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். ஒரு இஸ்லாமிய வீதியில் தொழுகைக்காக நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு கால 4:10 நான் ஃபஜ்ருக்கு பள்ளியாசலுக்கு போங்க. நான் செல்லக்கூடிய பாதையில் இஸ்லாமிய வீடுகளை தாண்டி மாற்று மத சகோதரர்களுடைய வீடுகள் இருக்கும். என் அன்பு தாய்மார்களே, வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்களுடைய வீடுகளில் எந்த வீட்டிலும் திண்ணை லைட்டா உள்ள ஒரு லைட் எரியாதுங்க. ஆனால் நாம் யாரை பார்த்து வழிகேட்டில் இருக்கிறோம் என்று சொல்லுகின்றோமோ, யாரை இவர்கள் முஸ்லீம் இல்லை என்று சொல்லுகிறோமோ, அந்த சமுதாயத்தினுடைய தாய்மார்கள் விடியல் காலையில் எழுந்து அவர்களுடைய வீடுகளை தூய்மை செய்யக்கூடியதை நம் கண்களால் காணலாம். எங்கே போய் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமூகம்? இஸ்லாமிய சமூகத்துடைய நிலை இன்றைக்கு மிக மோசமான நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த உலகத்தினுடைய இன்பங்களை இவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தினுடைய செழிப்பை இவர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்வோடு உங்களுடைய வாழ்க்கையை நிறுத்துவதில்லை. ஒரு உண்மை முஸ்லிமுடைய நம்பிக்கையும் ஒரு இறை விசுவாசியினுடைய இறை அச்சமும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வாழ்க்கைக்கு பிறகு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, எங்களுடைய மரணத்திற்கு பிறகு எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது.
அந்த வாழ்வுதான் எங்களுக்கு நிரந்தரமானதும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஒருவேளை எங்களுடைய அமல்கள் நல்லவர்களாக இருந்தால், ஒருவேளை எங்களுடைய செயல்கள் நற்செயல்களாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு மிக உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். ஒருவேளை எங்களுடைய செயல்கள் இழிச்செயல்களாக, இறை கட்டளைக்கு மாறானதாக, வணக்க வழிபாடுகள் இல்லாததாக இருந்தால் அல்லாஹ் எங்களை நரகத்தில் எங்களை மாட்டுவான். அல்லாஹ் எங்களை நரகத்தில் எங்களை நெருப்பில் முசுக்குவான் என்ற அந்த இறை நம்பிக்கை இருக்கிறது. வாய்வழி வார்த்தை. இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் சொர்க்கத்தை நம்புகிறோம், நரகத்தை நம்புகிறோம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய வார்த்தை எல்லாம் 100% அது வெறும் வாய் வார்த்தை என்று சொல்லலாம். ஏன்? உண்மையாகவே நரகத்தை நம்பினோம் என்று சொன்னால், உண்மையாகவே கபருடைய அதாபை ஒரு இஸ்லாமிய தாய் நம்பினாள் என்று சொன்னால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் மிக அதிகமாக நரகத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சமீபத்தில் ஒரு வீடியோவை காண நேர்ந்தது. ஒருவேளை அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்களாக கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த நிலை உங்களுக்கும் ஏற்படலாம். எப்படி? ஒரு தாய்ங்க பிள்ளை திடீர்னு மூர்ச்சையாகி நிக்குதுங்க. ஒரு பிள்ளை, ஒரு தாய், சில பிள்ளைங்க அழுகும் போது மூர்ச்சையாயிரும். அந்த மாதிரி மூர்ச்சையான தாய், அந்த பிள்ளை 10 நிமிடங்களுக்கு மேலாக மூர்ச்சையாக இருக்கிறது. அந்த தாய் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு மருத்துவமனையில் கதறி கொண்டு ஓடக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம். கதறாங்க தன் பிள்ளையை கையில வச்சுக்கிட்டு, என் பிள்ளை இருக்கிறதா மரணித்து விட்டதா என்று தெரியாமல், எங்கே மருத்துவர் என்று ஓடி கொண்டிருக்கிறாள். திக்கு தெரியாமல் ஓடுகிறாள். அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் நினைத்தது என்ன தெரியுமா? என் அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நிச்சயமாக ஒரு நாள் வரும். அந்த நாளில் ஒருவேளை நீங்கள் சொர்க்கத்திற்குரியவராக இருந்தால், நீங்கள் ஒருவேளை இணை வைக்காமல் அல்லாஹ்வுடைய நல்லவனை செய்து கொண்டிருந்தவராக இருந்தால், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள், நீங்கள் சோனம் செல்வீர்கள். உங்களுடைய பிள்ளையோ நரகத்தில் வெந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கும். நரகத்தினுடைய அதாபுகளை சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய நிலை எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றார், நீங்கள் எவ்வாறு சொர்க்கம் செல்ல வேண்டும் தெரியுமா? உங்களுடைய சொர்க்கத்தினுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஜன்னாத்து அத்னின், அங்கே ஒரு அழகான ஒரு தங்குமிடம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. யதுகுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம். இந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் எப்படி போக வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், மன் ஸலஹ, யார் நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நல்ல அமல்கள் யாரெல்லாம் செய்தார்களோ, குடும்பமாக தானும் தன் மனைவியும் தன் பிள்ளைகளும் தன் பெற்றோர்களும் தன்னுடைய சகோதர சகோதரிகளும் குடும்பமாக யாரெல்லாம் நல்லவர்கள் செய்தார்களோ, மன் ஸலஹ, நல்லவர்கள் செய்த, ஆபாயிஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம், தனது பெற்றோர்கள், கணவன், மனைவி, தன்னுடைய வாரிசுகளோடு அவர்கள் சொந்தம் போவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர்கள் இருக்கிறதா? பிள்ளைகளிடத்தில் தொழுகையினுடைய கவனம் இருக்கிறதா? என் தாயிடத்தில் தொழுகையினுடைய கவனம் இருக்கிறதா? என்னுடைய மதரசாவில் ஓதக்கூடிய பிள்ளைகளிடத்தில் தினமும் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு உங்களுடைய ஃபஜ்ர் தொழுத பிறகு உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு மெசேஜ் அனுப்புன்னு சொல்லுவேன். 75 மாணவர்களில் 30 மாணவர்கள் தான் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. மீதி இருக்கக்கூடிய சில மாணவர்கள் மறுநாள் கேட்பேன், ஏண்டா தொழுல என்னங்க பூவா எழுப்பலைங்கிறான். ஏதோ ஒரு நாள் 2 நாள் எழுப்பலன்னா சரிங்களாம், எங்க பூவா எழுப்பலைங்கிறான். ஏன்னா உங்க பூவா தொழுலியா? இல்ல எங்க பூவாவும் தொழுவ மாட்டாங்க பாய்கிறான். யாரு சொல்வது? யார் தெரியுமா?
உங்க மாமியா இல்ல, உங்க மாமியாவா இருந்தா நம்ம சமாளிக்கலாம், அப்படிதான் என்ன பொம்பளை ஏட்டி போட்டு அவுத்து விடும். சரி நாத்துனாவா, அதையும் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம். கணவரா, அதையும் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம். பால்மனம் மாறாத பச்சிலம் குழந்தைகள் சொல்லுகிறது, என் தாய் துழுவதில்லை வாங்குது. விடிய விடிய போன் பார்க்கிறோம், எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்க. நாங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் அலிதோ ஜபரதன்னு பேதோ பஜர இந்த பாடம் நடத்துறதுன்னு நினைக்காதீங்க. இந்த சமூகத்துடைய அவலங்களை பார்த்துதான் எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். 100% பெண்களிடத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு தொழுகை இல்லை என்பது அவல நிலை. நீங்கள் நாளை சொர்க்கம் செல்ல வேண்டாமா? வமன் சலஹ ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம் என்று அல்லாஹ் கூறுகின்றானே, நல்லவர்கள் செய்த பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் சொர்க்கம் செல்வார்கள் என்று. ஒருவேளை நீங்கள் சொர்க்கம் செல்ல நேர்ந்தால், ஒருவேளை நீங்க சொர்க்கம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைக்கு நல்ல மனதில கொடுக்கல, இந்த பிள்ளைகளை துணுமாறி ஏறல, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தவில்லை என்று சொன்னால் என்ன நிலைமை? வஜீரான்னு ஒண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு, பாத்தீங்களா இல்லையா? யாருங்க ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுதுங்க. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணியத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெருமையையும் மகத்துவத்தையும் சீரழிக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு பொண்ணு இன்னைக்கு டான்ஸ் ஆடுதுங்க. இன்னைக்கு காரணம் என்ன? அந்த பெண்ணு காரணமா? அந்த பெண் மட்டும் காரணம் அல்ல, எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் மனதில் ஆசை வரும். எல்லா பிள்ளைக்கும் ஒரு டான்ஸ் ஆடணும்னு ஆசை வரும், ஆட்டம் போடணும்னு தோணும், பாட்டு பாடணும்னு தோணும். இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? பிள்ளை டான்ஸ் ஆடும் போதே போட்டோ எடுக்கிறது, வீடியோ. என் பிள்ளை டான்ஸ் ஆடுதுங்க, நமக்கு மெசேஜ் வருது. இங்க இருந்து மாப்பிள்ளைக்கு அனுப்புவாங்க துபாய்க்கு, நம்ம பிள்ளை டான்ஸ் ஆடுது பாத்தீங்களான்னு. 2 வயசு பிள்ளை டான்ஸ் ஆடும் போது அவருக்கா பெருமை. ஏமா பழைய பாட்டுக்கு ஆட வைக்கிற, புது பாட்டுக்கு ஆட வை. ஐயோ, டான்ஸ் ஆடுறது செல்ஃபியில் இன்றைக்கு குழந்தைகளுடைய மோகம். இந்த மோகத்தில் இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் 1-2 இல்லைங்க. நான் கூட சமீபத்தில் ஒரு வீடியோ எல்லாம் அனுப்பிச்சிருந்தேன் மக்கள்கிட்ட. ஒரு மாமி பெரியபா மாதிரி இருக்கு, நம்ம ஊர் பாஷையில சொன்னா பெரியபா மாதிரி இருக்கு, தலையில மக்கானாலாம் போட்டு. நான் கூட குர்ஆன் தான் ஓத போகுதுன்னு நினைச்சேன். குர்ஆன் மாதிரி தொடர்ந்து வச்சுக்கிட்டுங்க, கைய வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருக்குங்க. அது ஒரு கிளவியும் விட்டு வைக்கல இன்னைக்கு செல்ஃபி மோகம். என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, இந்த நரகத்தை இந்த சமூகம் வாயளவுல சொல்லுதே தவிர மனதால அவங்க நினைக்கலங்க, நம்பல. அல்லாஹ் தன் திருமறையை சொல்லுகின்றான். இந்த நரகத்தினுடைய கொடுமை எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லது யஸ்லன் நாரில் குப்ரா, நரக நெருப்பில் அல்லாஹ் அவர்களை போட்டு பொசுக்கக்கூடிய நேரம் வரும். அதில் அவன் கருகி கொண்டிருப்பான். சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அந்த நரகத்தில் அவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். நம்ம பிள்ளைமே, நான் சொன்னேன், ஒரு தாய் ஒரு பிள்ளை மூர்ச்சையான உடனே கத்த நம்ம பார்க்கும் போது துடிச்சு போகுது மனசு. பிள்ளை மூர்ச்சையாகி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு டாக்டர் சிபிஆர் கொடுத்து ஓகே கொடுத்துட்டான். ஆனா தவிச்சு போறாங்க அந்த பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு. நாளைக்கு இதே இந்த பிள்ளை நீங்கள் பாலூட்டி சீராட்டி பாசம் காட்டி வளர்த்த உங்களுடைய பிள்ளை ஏத்துவ கொள்கையும் அல்லாஹ்வுடைய மார்க்கமும் இல்லாமல் இருந்தால் நீ எந்த கல்வி வேண்டாலும் உலகத்துல கொடு. டாக்டராக்கு, இன்ஜினியராக்கு, மருத்துவராக்கு, பெரிய வல்லுநர்களாக்கு, அவன் கோடிகளுக்கு சம்பாதிக்கிட்டு அதை பத்திலாம் பிரச்சனை கிடையாது. ஏன்? அது எதுவுமே அல்லாஹ்விடத்தில் உங்களை சேர்க்காது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்விடத்தில் அவை எதுவுமே உங்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்கி வைக்காது. வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இன்தனா, உங்களுடைய பிள்ளைகளோ உன்னுடைய செல்வமோ அல்லாஹ்விடத்தில் உங்களை நெருக்கமாக்கி வைக்காது. இல்லா மன் ஆமன வ அமில சாலிஹன், யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ, யார் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருப்பார்கள். வஹும் ஃபீ குர்ஃபாத்தி ஆமினூன், அவர்களுக்கு மிகச் சிறந்த மாளிகையை நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறார்.
அந்த மாளிகை, அல்லாஹ்விடத்தில் பெறப்படக்கூடிய அந்த சொர்க்கம் இருக்கிறதே, இந்த சொர்க்கம் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் மட்டும் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. முதல்ல நம்ம செல்லும் யோசிக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பான்மையான இஸ்லாமிய இடத்தில் இன்றைக்கு தொழுகை என்பது பொதுபோக்காக இருக்கிறது. 5 நேர தொழுகைங்கிறதே பெரும்பாலான இடத்துல இருக்காதுங்க. 4 வக்தா இருக்கும், சில பேருக்கு 3 வக்தா இருக்கும், சில பேருக்கு 2 வக்து தான் இருக்கும். இந்த நோம்பு நேரத்துல பர்ச்சேஸுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு மகரிப் இஷாலாம் தூங்காது அப்படியே படுத்துருவாங்க சில பேர். இந்த தொழுகையில் பொதுபோக்கு இருக்கிறதே, இவைகள் எல்லாம் இந்த நம்முடைய இரையச்சம் நம்மிடத்தில் குறைவா இருக்குன்னு அர்த்தம். நரகத்தினுடைய பயம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால், நரகத்தினுடைய அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால், தானும் தன் குடும்பமும் தன் பிள்ளைகளும் நல்லோர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், வஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம். எந்த பிள்ளைக்கு நீங்கள் பாலையும் தேனையும் ஊட்டி வளர்த்தீர்களோ, எந்த பிள்ளைக்கு நீங்கள் அமுதமாக ஊட்டி வளர்த்தீர்களோ, உங்களுடைய இரத்தத்தை பாலாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு அருந்த செய்தீர்களோ, அந்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம். கொதிக்கும் நீரை அவர்களுக்கு ஊட்டுவோம். அவன் வாயில கொதிக்கிற நீரை நாம ஊத்துவோங்கிறான். ஒருவேளை நம்ம இந்த மாற்றம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் சூடா காபி கொடுத்தா கூட என்ன செய்யறங்க, நாக்கெல்லாம் அப்படி வெந்து போயிடும், பேச முடியாது, அடுத்து ஒரு பிரியாணி சாப்பிட முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது, நாக்கு எரியும். அல்லாஹ் சொல்றான், கொதிக்கக்கூடிய நீரை அவர்களுக்கு நாம் தருவோம். கொதிக்கிற நீரை வாயில ஊத்துறேன் எப்படி இருக்குங்க, அதை அவன் குடிக்க மாட்டானா? அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு நாம் குடிக்க செய்வோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வாயில மலக்குமார்கள் ஊத்துவார்கள், சாகினீன் என்று சொல்லப்படும் அவனிடத்தில். இந்த வேதனையை, நரகத்துடைய அதாபை நீ அனுபவி என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இந்த உலகத்தில் உனக்கு தேவையான அவகாசங்களும் அருளும் ரஹமத்தும் உனக்கு செய்தோம். நல்ல வாழ்வு, நல்ல உணவு, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை, நல்ல ஒரு சமூகம், எல்லாவற்றையும் தந்து அல்லாஹ்வை நீ மறந்து நீ வாழ்ந்தாயே. இதோ இந்த நரகத்தில் உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? வயத்தீஹில் மௌத்து மின் குல்லி மகான். குர்ஆனுடைய வசனம், வயத்தீஹில் மௌத்து மின் குல்லி மகானின். அந்த நரகத்தில் அவர்களுக்கு ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவர்களுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கும். இந்த உலகத்துல ஒரே ஒரு திசையில இருந்தாங்க மரணம் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல ஒரே ஒரு திசையில இருந்தா மரணம் வரும். ஒருவேளை நம்ம வீட்டுல படுத்து கிடக்கிறோம்னு வச்சுங்க, அந்த வாசல் வழியா மலக்கு வருவாங்க, அவ்வளவுதான். ஒருவேளை நான் இப்ப இங்க மூத்தா போனா மலக்குகள் இங்க வருவாங்க, அவ்வளவுதான், அதோட மௌத். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் போது வயத்தீஹில் மௌத்து மின் குல்லி மகானின், அவனுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கும், ஆனால் வமா ஹுவ பிமைத், அவன் அங்கே சாக மாட்டான். நரகத்தில் நீ செத்து விடுவாய் என்று நினைக்காதே, நீ செத்து விடலாம் என்று நீ கற்பனை செய்து கொண்டிருக்காதே. ஏன் தெரியுமா? லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. அந்த நரகத்தில் நீ வாழவும் மாட்டாய், சாகவும் மாட்டாய். நீ மட்டும் இல்லை, ஒருவேளை நம்ம விழுந்தா வாழனா நம்ம போய் மாட்டிக்குவோம். சில பேர் நம்ம நல்லா இருப்போம், பிள்ளை விஷயத்துல கவனம் செலுத்த மாட்டோம். பிள்ளைத்தானே பிள்ளைத்தானே. அன்னைக்கு பாக்குறேங்க, ஒரு அம்மா 85 கிலோ இருக்குங்க, அவன் மாமா இப்படி இருக்கான், அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்து பின்னாடி உட்கார்ந்து போகுதுங்க. நம்ம ஓட்டினாலும் ஓட்ட முடியாது, இப்படி காலை ஒண்ணா நம்மளே மிரட்டி விட்டுறோம். அவ்வளவு வெயிட்டான ஒரு தாய். 8வது 9வது தான் நம்ம பெருமை. என் பிள்ளை பைக் ஓட்டுறான் பாத்தியா, மாமி வீட்டுல போய் காட்டு, மச்சான் வீட்டுல காட்டு. என்ன காரணம்? அதீத செல்வம், அதீத அன்பு. பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கணும் தெரியுங்களா? பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அழகான ஒரு வளர்ப்பாக இருக்கணுங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர், ரசூலுல்லாஹ்வுடைய மிக நெருங்கிய தோழர் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் சிறு வயதிலிருந்தே அல்லாஹ்வுடைய நபியோடைய பழக வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருக்க செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள்
எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். அபூபக்கர் இருக்கின்றார்கள், உமர் இருக்கின்றார்கள், உஸ்மான் இருக்கின்றார்கள், ஏனைய பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, இன்ன மினல் ஷஜரி ஷஜரத்துன், ஒரு மரம் ஒன்று இருக்கிறது, லா யஸ்குத்து வரகஹா, அந்த மரத்தினுடைய இலைகள் உதிராது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மரம் இருக்குப்பா, அந்த மரத்தோட இலை உதிராது, அப்படியே இருக்கும், எப்போதுமே அந்த இலை உதிராது. அந்த மரம் ஒரு முஸ்லிம்களுக்கு உவமையாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த மரம் எந்த மரம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் அமைதியா இருக்கிறாங்க, பதில் தெரியல. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹியன் நஹ்லா, அது பேரித்த மரத்தினுடைய மரம் என்று சொன்னார்கள். பேரித்த மரம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹுடைய பையன், சின்ன பையன் அப்துல்லாஹ் அவர்கள், அவங்க சொல்றாங்க, அத்தாவை கூப்பிடுறாங்க, அத்தாங்கிறாரு உமர் ரலியல்லாஹு. இந்த பதிலை சொல்லணும்னு நான் நினைச்சேன். பேரித்த மரத்தினுடைய மரம் தான் என்று நான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதன் இலைகள் தான் உதிர்வதில்லை என்று எனக்கு தெரியும். இதை நான் சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னை விட மிக வயதில் மூத்த, என்னை விட ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும் போது நான் எப்படி பேசுறதுன்னு நான் யோசிச்சு அமைதியா இருந்தேன்னு சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் தன் பிள்ளையை பார்த்து, அப்துல்லாவே, ஒருவேளை ரசூலுல்லாஹ் கேட்ட மாத்திரத்தில் அந்த மரம் பேரித்த மரம் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லி இருந்தால் இந்த உலகத்தில் இதை விட எனக்கு மகிழ்ச்சி வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். எப்பேற்பட்ட மகிழ்ச்சி பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய நபியினுடைய முன்னால் கல்வி பயின்று அந்த கல்விக்கு பதில் சொல்வதை அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் சிலாகித்தார்களே. இன்னைக்கு நம்ம நிலைமை என்னங்க? அல்லாஹ்வுடைய கல்வியை கற்றாலும் அதை மறக்கும் நிலைக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? தண்டனையை பயப்படுறது இல்லைங்க. நம்ம யாருமே நரகத்துக்கு பயப்படுறது இல்லை. சும்மா சொல்றோம், சும்மா பேருக்கு சொல்றோம், நரகத்துக்கு நரகத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம். நரகத்தை நீங்கள் ஒருவேளை பார்த்திருந்தால், நரகத்தை மட்டும் நம்ம பார்த்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, மூர்ச்சியாகி இருப்போம். அல்லாஹ் சொல்றா திருமறை குர்ஆனில், நரகத்தை கண்களால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நரகத்தினுடைய நெருப்பு ஜுவாலை இருக்கிறதே, அந்த நெருப்பு எரியக்கூடிய சப்தம், அந்த ஒன்று போதும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, யுஸப்பு மின் ஃபௌகி ருஊசிஹிம் ஹமீம், அந்த நரகத்தில் ஒரு மனிதனை அமர வைத்து அவனுடைய தலையில் கொதிக்கும் நீரை ஊற்றப்படும். நான் சொல்றதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்க. மின் ஃபௌகிஹிம் ஹமீம், ஹமீம்னா கொதிக்கிற நீருங்க, பயங்கரமா கொதிக்கிற நீர். இந்த உலகத்தில் நாம எதை நெருப்புன்னு சொல்றோமோ அந்த நெருப்பை போன்று 70 மடங்கு அதிகமானது நரகத்துடைய நெருப்பு. இந்த உலக நெருப்பு இருக்க, அது கிட்ட கை போனா கூட நம்ம கை பொசுங்கிறோங்க. இதை விட 70 மடங்கு கடுமையானது நரகத்துடைய நெருப்பு. அந்த கொதிக்கும் நீரை அவர்களுக்கு நாம் தலையில் ஊற்றுவோம். அதன் காரணமாக அவனுடைய வயிற்றில் உள்ள குடல்கள் எல்லாம், அல்லாஹ் சொல்றான், அந்த நெருப்பை, அந்த தண்ணியை, கொதிக்கிற தண்ணியை தலையில ஊத்தினோன்னு அவர்களுடைய வயிற்றில் உள்ள குடல்கள் எல்லாம் வெளியே வந்து விழ ஆரம்பிச்சு, அவருடைய தோள்கள் எல்லாம் கருக ஆரம்பித்து விடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த நரகத்திற்கு நாம் செல்ல வேண்டுமா? இந்த நரகத்துடைய பாதையை நாம் பின்பற்ற வேண்டுமா? லா யதுகுன ஃபீஹா பர்தா. என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் அதிகமாக நீங்கள் இந்த வசனத்தை ஓதிருப்பீங்க சூரத்துல் வாக்கியால. லா யதுகுன ஃபீஹா பர்தா. அந்த நரகத்தில் அவர்கள் குளிர்ச்சியாக எதையும் அவர்கள் குடிக்க மாட்டார்கள். இந்த கொஞ்ச நாள்ல வெப்பம் ஆரம்பிக்கும். ஏன் நோன்பு ஆரம்பிச்சோடனே எல்லா வீட்டு புரிஞ்சிலையும் ஜூஸ், அந்த குளிர்ச்சியான தண்ணியை குடிச்சாலும் அந்த 10 மணி நேரத்துடைய தாகம் அடங்கும். ஆனா அல்லாஹ் சொல்றான், லா யதுகுன ஃபீஹா பர்தா.
அங்கே அவர்கள் குளிர்ச்சியாக எதையும் அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். வலா ஷரபா, குடிக்கவும் மாட்டார்கள். இல்லா ஹமீமன் வஹஸாகா. எதை தெரியுமா அவன் குடிப்பான்? நரகத்தில் இந்த பாவிகளுக்கு அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றாமல் அல்லாஹ்வை வணங்காமல் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நபியினுடைய சட்டங்களுக்கு மாறாக நபி வழியை பின்பற்றாமல் இந்த உலகத்துடைய இன்பங்களையும் ஆசாவாசங்களையும் இந்த உலகத்துடைய மகிழ்ச்சிகளையும் இந்த உலகத்துடைய அற்பமான செல்வங்களுக்காகவும் தங்களுடைய ஈமானை அடகு வைத்து கல்லையும் மண்ணையும் கபர்களையும் தர்காக்களையும் தாயத்துகளையும் இன்ன பிற கற்பனை சித்தாந்தங்களை எல்லாம் எவன் வளையும் கொண்டிருந்தானோ, அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தானோ, நபியினுடைய வழிமுறையை பின்பற்றாமல் இருந்தானோ, அவர்கள் குடிப்பது என்ன தெரியுமா? இல்லா ஹமீமா வஹஸாகா. அவர்கள் கொதிக்கும் நீரையும் சீலையும் ஜலத்தையும் அவர்கள் குடிப்பார்கள். சீல்னா என்ன தெரியுங்களா? சீல்னா என்ன தெரியுங்களா? நம்ம உடம்புல சீலே கிடையாதுங்க, ரத்தம் தான் இருக்கும். இந்த ரத்தம் கெட்டு விட்டது என்று சொன்னால் சீல். யாரேனும் நம்முடைய குடும்பத்தில் ஒருவருடைய உடம்பில் சீல் இருந்தால் அந்த வீட்டு உள்ள கூட நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனாசாவை சில நேரம் குளிப்பாட்டுவதற்கு நாங்கள் முன் வரும்போது சில ஜனாசாவில் இந்த பெட் ஷோர்னு சொல்லுவாங்க, நீண்ட நாள் படுத்திருக்கக்கூடிய உடம்பு, அதான் சீல் வச்சிருங்க அந்த இடம். அந்த ஜனாசாவை குளிப்பாட்டிய பிறகு எத்தனை நாட்களுக்கு எங்களுடைய உடம்பில் ஓடக்கூடிய அந்த உயிரில் அந்த வாழ தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு கெட்ட நாத்தம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். மனிதனுடைய ரத்தம் சீலாக மாறுகிறது, அதை விட எதுவுமே கிடையாதுங்க கொடூரமானது. அவ்வளவு கொடூரமான நாத்தம் அந்த சீல். ஆனா அல்லாஹ் சொல்றான், இவன் அந்த நரகத்தில் எந்த ஒன்றையும் அவன் குடிக்க மாட்டான். இல்லா ஹமீமா வஹஸாகா. சீலையும் ஜலத்தையும் தவிர எதையும் அவன் குடிக்க மாட்டான். அந்த சீலும் ஜலமும் அவனுடைய தொண்டை குழி அவனுக்கு அடையாது, முழுக்க முடியாதவனால. எப்படி முழுங்குவான்? நாற்றம் எடுத்த ஒரு நீரை அவனால் எப்படி குடிக்க முடியும்? அந்த நேரத்தில் அவன் கதறுவான். என்ன கதறுவான் தெரியுமா? யனாதா மாலிக், ஓ நரகத்துடைய காவலாளி மாலிக்கே, எங்களுக்காக இறைவனிடத்தில் சொல்லுங்கள், எங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். நரகத்தில் கடந்துட்டு கத்துவாங்க, எங்களால முடியலப்பா மாலிக்கே, அல்லாஹ்ட்ட சொல்லு, எங்களை சாகடிக்க வேண்டும் என்று சொல், நாங்கள் செத்து விடுகிறோம். அந்த மலக்கு சொல்வாரு, இங்கேயே கடங்க, நீங்க சாக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போவார். நரகத்தில் சாவு இல்லை மக்களே, நரகத்தில் வாழ்வும் இல்லை மக்களை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகம் கொடூரமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இன்னும் எண்ணற்ற இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான் நரகத்துடைய வேதனையை. இந்த நரகத்துடைய வேதனையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே ஒரு தண்டனையை தெரிஞ்சாதாங்க நம்ம ஒழுங்கா நடப்போம். ஹெல்மெட் போடாம இங்க இருந்து போறான், தாராசுரம் வரைக்கும் போறான் நம்ம ஆளு. தூரத்துல 2 போலீஸ் பிசிய பார்த்தவன நிறுத்தி ஹெல்மெட்டை போட்டுக்கிறாங்க. ஒண்ணு ஃபைன் அடிப்பான், இல்லையா லத்தியில 2 கொடுப்பான். தண்டனைக்கு பயப்படுறான். இதே படிச்சு படிச்சு சொல்லுங்க, டே நீ தாராசுரம் போற வரைக்கும் நீ ஹெல்மெட்டை போடுறா, எங்கேயாச்சும் நீ தவறி கீழே உண்டா உன் மண்டை அடிபடாம இருக்கும், உன்னுடைய உயிர் பாதுகாப்புன்னு அரசாங்கமும் உலகத்துடைய சாலை விதிமுறையும் சொல்லுகிறது. அதெல்லாம் இவன் கவலைப்பட மாட்டேங்கிறான், சைடுல மாட்டிக்கிறான் ஹெல்மெட். சைடுல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஹெல்மெட்டை தூக்கி போலீஸ் தலையில மாட்டாங்க. அவனுக்கு தெரியுது தண்டனைன்னு தெரிஞ்சாதான். ஏன் நம்ம பிள்ளைங்க ஹோம்ஒர்க் எழுதலைன்னா பாருங்களேன், சில பேர் நைட்ல உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுவான், அம்மா கூட எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு விருந்துக்கு போயிட்டு வந்து, இல்ல பரவாயில்லடான்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, டீச்சர் திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஒரு தண்டனைக்கு தான் எல்லோரும் அஞ்சுகின்றோம். அந்த தண்டனையை தெரிந்ததனால்தான் உலகத்தில் நாம் சரியாக நடக்கின்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய தண்டனையை தெரிஞ்சுக்கலையே, அல்லாஹ்வுடைய நரகத்துடைய வேதனையை தெரிந்து கொள்ளவில்லையே. நான் முதல்ல சொன்னேன், அதை இப்ப நினைச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் சொர்க்கத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் நரகத்தில் வேதனைப்பட்டால் நீங்கள் அதை காணக்கூடிய நிலை, வரக்கூடிய நிலை ஏற்படும். துடிப்பார்கள் அவர்கள், கதறுவார்கள். உங்களுடைய பிள்ளை
இல்லை. எந்த கெஞ்சலும் எந்த கதறலும் அங்கே ஏறெடுத்து பார்க்கப்படாது. எந்த கதறல்களும் அன்றைக்கு அல்லாஹ்விடத்தில் ஏற்படாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் போதுமான தவணையை நமக்கு தந்திருக்கின்றான். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு 40 வயது அல்லது 50 வயது அல்லது 55 60 இருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், போதுமான தவணை அல்லாஹ் தந்து விட்டான். 50 வயதை நாம் கடந்து விட்டோம், 40 வயதை கடந்து விட்டோம், 30 வயதை கடந்து விட்டோம். இத்தனை ஆண்டுகள் அல்லாஹ் தந்த அந்த அருள்மிக்க ஒரு வாய்ப்பை தவறவிட்டு இருக்கின்றோம். எஞ்சிருக்கக்கூடிய காலம் அற்பத்திலும் அற்பமானது. மக்களே, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். இந்த மரணம் நம்மை சந்திப்பதற்காக ஓடி வந்து கொண்டிருக்கிறது. வஜாஅத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக், வஜாஅத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக். நிச்சயமாக மௌத்துடைய சக்கராத் உங்களை வந்தே தீரும், அது உண்மை என்று அல்லாஹ் கூறுகின்றான். ذَلِكَ مَا كُنْتُ مِنْهُ تَحِيدٌ. எந்த சக்கராத்தை விட்டும் விரண்டு ஓடிக்கொண்டிருந்தாயோ, எதை விட்டும் விரண்டோடுவதற்கு நீ முயற்சி செய்தாயோ, அந்த சக்கராத்துடைய மௌத் உங்களுக்கு வந்தே தீரும். என் அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பிள்ளைகளுக்கு அழகான கல்வியை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இந்த பிள்ளைங்க பேச பேச அவ்வளவு அழகாக இருந்தது. அது ஒரு பையன் பேசக்கூடிய வார்த்தை இருந்ததே, சுப்ஹானல்லாஹ். இணை வைப்பை பற்றி அந்த பிள்ளை பேசக்கூடிய நிலை இருக்கிறது. ஒரு காலத்தில் நாங்கள் இந்த வார்த்தை இந்த ஊரில் சொன்னதற்காக அடிக்கப்பட்டோம், ஊரை விட்டு விலக்கப்பட்டோம், சமூக பரிஷ்காரம் செய்யப்பட்டோம், ஏளனமாக கருதப்பட்டோம். பள்ளிவாசல் இமாம்களாலும் நிர்வாகத்தாலும் கண்டபடி நாங்கள் தாக்குதல்களுக்கு உள்ளானோம். இதே ராஜகிரி பண்டார வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 20-30 ஆண்டுகளில் ஒரு மகத்தான ஒரு வெற்றி இருந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறு குழந்தை இந்த நடுத்தெருவில் இந்த வீதியில் நின்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லும் ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தந்தானே. இந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் அதை பாதுகாக்க வேண்டும். இந்த பிள்ளையை ஆசிரியராக நாங்கள் உங்களிடத்தில் அமானிதமாக தருகின்றோம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஸ்கூல்ல போய் சேர்க்கும் போது தாய் தந்தை தான் சொல்லுவாங்க, என் பிள்ளையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இப்பொழுது சொல்லுகின்றோம், இந்த பிள்ளையை நாங்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றோம். ஒப்படைக்கிறீங்களா யூசுப் பாய்? இல்ல, அவரை காண வேண்டாம், போயிட்டாரா? இந்த உஸ்தாத் அடிக்கிறாங்க, ஒப்படைக்கிறேங்கிறாங்க. பிள்ளைய துணை ஒப்பிக்கிறாங்க. இன்ஷாஅல்லாஹ் சவுண்ட் வரலையே, நீங்க தான் தூங்கி பூவா, நீ எங்க தூங்கிடுவா? உன்னை எழுப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும், பூவாவை எழுப்புறதுக்கு ஒரு அலாரம் வேணும். அந்த அலாரத்தை எழுப்புறதுக்கு ஒரு 3 அலாரம் வேணும். சில பேர் 5, 10, 5, 11, 5, 12 மூணையும் சைலண்ட்ல போடு. இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு முயற்சி செய்வீர்களா? இன்ஷாஅல்லாஹ், இன்ஷாஅல்லாஹ். இந்த பிள்ளைகள் இருக்குமா, பெற்றோர்கள்ட்ட கேட்கிற பதிலே வர மாட்டேங்குது. ஒருவேளை பாட்டிமா உட்கார்ந்துருக்காங்க தெரியலையே. தாய் தந்தையா இருந்தா தைரியமா சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு ரீல்ஸ் கொடுக்காதீங்க. பிள்ளைகளுக்கு கண்ணு கெட்டு போகுது, மூளை நடுங்குது, எதை ரீல்ஸ் பாக்குறானோ அதை செய்யணும்னு ஆசைப்படுறான். இன்னைக்கு வஹீதா ஒண்ணு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, என்ன காரணம்? வஹீதா மாதிரி எத்தனையோ அப்பத்தாக்கள்ல ஆட்டம் போட்டுட்டு இருக்க, ஆளா பெரியமான ஆடுது இன்னைக்கு வீடியோல. என்ன காரணம்? பரவாயில்ல, ஒரு நாளைக்கு தானே எடுத்தது தான் அந்த சைத்தானே. ஒரு நாள் தானே, 2 நாள் தானே நீங்க பிள்ளைக்கு கொடுத்தா அந்த பிள்ளை நாசமா போயிடும். உங்கள் பிள்ளைகளுடைய வருங்காலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்ல எதிர்காலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பிற்குரிய பெற்றோர்களே, பிள்ளைகளிடத்தில் சைத்தானை தந்துவிட வேண்டாம். பிள்ளைகளுடைய பாதையில் சைத்தானை நீங்களே ஏற்படுத்தி விட வேண்டாம். உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும், பிள்ளைக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்துறாதீங்க. இன்றைக்கு காலம் மிக கொடுமையானது. எந்த செய்திகளை நாம் 20 வயதில் 30 வயதில் தெரிந்து கொண்டோமோ, எந்த செய்திகளை நம்முடைய வாலிபத்திற்கு பிறகு நாம் தெரிந்து கொண்டோமோ, இன்றைக்கு பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் அதை கற்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. இதற்கு காரணம் பெற்றோர்களாகிய நாம் தான் அதற்கு முழு பொறுப்பு. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் எல்லா பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க பிறக்கிறது. அதை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய யூதராகவும் கிறிஸ்தவராகவும் வழிகேடவராகவும் ஆக்குவது அவருடைய பெற்றோர்கள் என்று சொன்னார்களே, அந்த செய்தியை ஞாபகம் வைத்துக் கொண்டு அன்பிற்குரிய தாய் தந்தைகளே, பெற்றோர்களே, நம் ஊர் பாசியில பூவா பாப்புகளே,
அத்தா அம்மாக்களே, உங்களுடைய பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளங்க, நாம நல்ல விதத்தில் நடக்கணும். இந்த துவாவெல்லாம் நாமளும் கத்துக்கணும் பிள்ளைகிட்ட. நம்மளும் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.